புதிய காவல் டிஜிபி தங்களின் கைப்பாகையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே திமுக அரசு புதிய டிஜிபியை நியமிக்காமல் காலம் தாழ்த்தி வருகின்றதுன்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்காரு. சேலத்துல செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு 3 மாதத்திற்கு முன் பட்டியல் தயாரித்து மத்திய பணியாளர் தேர்வு வாரியத்திற்கு மாநில அரசு அனுப்ப வேண்டும்னோ, அதில் 3வரை தேர்வு செய்து வாரியம் அனுப்பும்னோ தெரிவிச்சிருக்காரு. அந்த 3வர்ல ஒருவரை மாநில அரசு நியமிப்பதுதான் நடைமுறை என கூறிய அவர், கடந்த காலங்களில் இதுதான் கடைபிடிக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியிருக்காரு. ஆனால் புதிய டிஜிபியை நியமிக்க திமுக அரசுக்கு என்ன தடுமாற்றம் என கேள்வி எழுப்பியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி, தங்கள் கைப்பாவை ஒருவரை நிரந்தர டிஜிபியாக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பணியை தாமதப்படுத்துகின்றனர்னு குற்றம் சாட்டி இருக்காரு. மத்திய பணியாளர் தேர்வு வாரியத்துக்கு அனுப்பிய பட்டியலில் இருப்பவர்கள் தங்களுக்கு கைப்பாவையாக செயல்பட மாட்டார்கள் என கருதுவதால் தான் திமுக அரசு நிரந்தர டிஜிபியை நியமிக்கவில்லைன்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்காரு.